الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم وقال النبي صلى الله عليه وسلم بحسب امرئ من الشر أن يهجر أخاه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிமுறத்தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளை உன்புகழ் போற்றி, முல்லையம் காட்டினிலை வீசும் மோகன தெண்டலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபிகரசரை வாழ்த்தி, அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, ஜும்மாவினுடைய பரவான தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது குற்றம் குறவுகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக்கு செய்தருள்வானாக. நம்முடைய எல்லா நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்தி தந்தருள்வானாக. நம்முடைய முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பெற்ற பாக்கியசாலிகளாய் என்னையும் உங்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தில் அவதரிப்பதற்கு முன்னால் வாழ்ந்திருந்த அந்த மௌட்டீக காலம் என்று சொல்லக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மக்களை பற்றி வான்மறை குர்ஆன் 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிற பொழுது, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள், நரகத்தினுடைய ஓரத்திலே நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், காப்பாற்றினான். நரகத்தினுடைய விளிம்பில், நரகத்தினுடைய ஓரத்தில் இருந்த உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து காப்பாற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை தந்து இறுதி தூதரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி அவர்களின் மூலமாக வாழும் வழிவகைகளை எல்லாம் வாகாய் வகுத்து தந்தான் என்பதை வான்மறை குர்ஆன் 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அந்த மக்கள் ஏன் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தினுடைய விளிம்பில் அவர்கள் இருந்ததாக அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கிற பொழுது, அவர்களிடத்தில் தீண்டாமை பரவி இருந்தது. அன்டச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தீண்டாமை அவர்களிடத்திலே பரவி இருந்தது. நிறத்தால், நிலத்தால், குலத்தால், பணத்தால், பிறப்பால், மொழியால் மனிதனை மனிதன் பாகுபடுத்தி வேறுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை படைத்து நலிவுற்றிருந்தது மனித சமுதாயம். பெரியவர்களுக்கு ஒரு நீதி, சின்னவர்களுக்கு ஒரு நீதி, வெளுத்தவனுக்கு ஒரு நீதி, கருத்தவனுக்கு ஒரு நீதி, செல்வந்தனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி என மனிதனை மனிதன் பாகுபடுத்தி வேறுபடுத்தி தீண்டாமையை கற்பித்து
நீ அவனை தீண்டக்கூடாது, தொட்டால் பாவம், பார்த்தால் பாவம். இப்படியான தீண்டாமை கோலோச்சி இருந்ததன் காரணமாகத்தான் நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். புனிதமிக்க இஸ்லாத்தை அல்லாஹ் தரணிக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான் 49ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, ஓ மனித சமுதாயமே, அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, உங்கள் அனைவர்களையும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். ஒரே ஆண் பெண்ணிலிருந்துதான் உங்கள் அனைவர்களையும் நாம் படைத்திருக்கிறோம். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ, பல கிளைகளாக, பல கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் கிளைகளாகவும் உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம். நீங்கள் அனைவர்களும் படைக்கப்பட்டது ஒரே தாயின் வயிற்றில் இருந்துதான், ஒரே ஆண் பெண்ணில் இருந்துதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என இந்த மனித சமூகம் முழுவதும் ஒரு தாய் தந்தையின் வயிற்றில் இருந்து தோன்றியவர்கள் தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் 49வது அத்தியாயம் 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, ஓ மனித சமூகமே, அலா அறிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை சொல்லுகிற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹுவும் சரி, அலா என்ற வார்த்தையை போட்டு சொல்வார்கள். அவர்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும் மனித குலத்திற்கு தேவையானது, மனித வாழ்வுக்கு தேவையானது, மனிதன் சிந்திக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் தான். இருந்தாலும் கூட சில விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அலாஹ் என்ற வார்த்தையை போட்டுவிட்டு அந்த விஷயத்தை சொல்வார்கள். அலாஹ் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்பதற்குத்தான் அலா என்ற வார்த்தையை முன்னதாகவே போட்டுவிட்டு அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்வான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு, மனிதகுலம் அத்தனையையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு இருக்கிறானே, அவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் ஒருவன்தான் உங்கள் அனைவர்களையும் படைத்தான். ரப்பு ஒருவன் என்று வருகிற பொழுது பெரும்பாலான தீண்டாமைகள் தகர்க்கப்பட்டுவிடும். எல்லோரும் அல்லாஹ் படைத்தது, எல்லோரும் ஒரே கடவுள் தான் படைத்தது என்று வந்தாலே மனிதர்களுக்கு மத்தியிலே தீண்டாமை இருக்காது. அதற்காகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ஒருவனாக இருக்கிறான். ஒருவன்தான் எல்லா மனிதர்களையும் படைத்தான். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே பார்க்கிறோம், சிலர்கள் உயர் ஜாதிக்காரர்கள், அவர்களுடைய கடவுள்களும் உயர்வானவர்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் வேறு. தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள்கள் இருக்கிறார்களே, பார்ப்பதற்கு அருவருப்பாக, விகாரமாக அவர்களுடைய கடவுள்களே வேறு. தாழ்ந்த ஜாதிக்காரர்களுடைய கடவுள் வேறு, உயர்ந்த ஜாதி கடவுள்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்களுடைய கடவுள் வேறு என்று கடவுளையே கூறு போடக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்மணி நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், அனைவர்களுக்கும் ஒரே கடவுள் தான். இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் அனைவர்களுடைய இறைவனும் ஒரே ஒருவன் தான். இன்ன அபாக்கும் வாஹித்,
உங்கள் அனைவர்களுடைய தந்தையும் ஒரே ஒருவர் தான். ஒரே ஒருவரின் மூலமாகத்தான் நீங்கள் அனைவர்களும் நீங்கள் தோன்றி இருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பம்பரமாய் சுரந்து 23 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜில் குழுமியிருந்த லட்சத்திற்கும் அதிகமான தோழர்களை பார்த்து இது உலகத்தின் நாலா பட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இனி கியாமத்து நாள் வரை உலகத்திலே தோன்ற இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்குமான அந்த உபதேசத்தை, மனித உரிமை பிரகடனத்தை, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை, அன்டச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தீண்டாமை இருக்கக்கூடாது என்பதை அரபா பெருவெளியில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். குழுமி இருக்கிறவர்கள் எல்லாம் அரபிகள். அரபிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் பேசக்கூடியதுதான் பாஷை, அவர்கள் பேசக்கூடியதுதான் மொழி. மற்றவர்கள் பேசக்கூடியது ஒரு மொழியே அல்ல, மற்றவர்கள் எல்லாம் ஊமைகள் என்று சொல்லுகிற அளவுக்கு மொழி வெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள் அரபிகள். அந்த அரபிகளுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபமல லி அரபியன் அலா அஜமியன். எந்த அரபியும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் என்று கருதாதீர்கள். எந்த அரபியும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவனாக இல்லை. வலாலி அஜமியன் அலா அரபியன். அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட சிறப்பும் கிடையாது, அரபிக்கு அரபி அல்லாதவனை விட சிறப்பும் கிடையாது. வலாலி அஹ்மர. சிவந்தவனுக்கு சிறப்பு என்பது கிடையாது. அலா அஸ்வத. கருத்தவனை விட, கருப்பனை விட சிவந்தவன் உயர்ந்தவன் என்று கிடையாது. வலா அஸ்வத. எந்த கருப்பனும் கிடையாது, சிறந்தவனாக கிடையாது. அலா அஸ்மர. சிவந்தவனை விட சிவந்தவன், கருத்தவன், வெளுத்தவன், அரபி, அரபி அல்லாதவன் என்ற வேறுபாட்டை, பாகுபாட்டை, வித்தியாசத்தை, பிளவை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் அனைவர்களுமே மனிதர்கள் தான். மனிதன் என்ற முறையிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இல்ல பித்தக்வா. உங்களிலே உயர்ந்தவர் என்று ஒருவர் இருப்பார் என்றால் யாருக்கு இறைவனுடைய அச்சம் அதிகமாக இருக்கிறதோ, தக்குவா இருக்கிறதோ அவரை உயர்ந்தவர் என்று சொல்லலாம். தக்குவா அதிகமாக உள்ளவரை இவர் உயர்ந்தவர் என்று சொல்லலாம். அது அல்லாமல் நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ நீங்கள் பாகுபடுத்தாதீர்கள், வேறுபடுத்தாதீர்கள் என கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை துணியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் 49ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்வானே, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனித சமூகமே, நீங்கள் பொருளை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து மக்களை நீங்கள் பாகுபடுத்தாதீர்கள், வேறுபடுத்தாதீர்கள், ஏற்றத்தாழ்வுகளை படைக்காதீர்கள். உங்களிலே சிறந்தவர் ஒருவர் இருப்பாரையானால் உங்களில் யாருக்கு அதிகம் இரையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறதோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவரே தவிர வெள்ளையர் சிறந்தவர் என்றோ, அரபிகள் சிறந்தவர் என்றோ, பணக்காரர் சிறந்தவர் என்றோ, அதிகாரமுடையவர் சிறந்தவர் என்றோ நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிறைவேற்றுமையை உண்டாக்குவது இருக்கிறது. நிறத்தாலோ மொழியாலோ இனத்தாலோ பணத்தாலோ மனிதர்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை உண்டாக்கி அடுத்தவர்களை நாம் கொச்சையாக தாழ்வாக நினைப்போமே ஆனால் நம்முடைய ஈமானே பறிபோய்விடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், பிஹஸ்பிம்ரிஇம் மினஷர் அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம்.
ஒரு மனிதன் பாவி என்பதற்கு அவன் திருடி இருக்க வேண்டும், விபச்சாரம் செய்திருக்க வேண்டும், கொலை செய்திருக்க வேண்டும், மது குடித்திருக்க வேண்டும், இன்னபிற மாபாதகங்களை செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக ஒருவன் பாவி என்பதற்கு இதுவே போதுமாகும். எது? முஸ்லிமான தன்னுடைய சகோதரனை கேவலமாக, அற்பமாக, தாழ்வாக, குறைவாக எவன் மதிப்பிடுகிறானோ அதுவே இவன் மோசமானவன் என்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. யார் தன்னுடைய சகோதர முஸ்லிமை கேவலமாக, அற்பமாக, தாழ்வாக, குறைவாக எண்ணுகிறானோ அவன் மோசமானவன் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அஸ்தகுன் நாஸி லஹ்ஜா, அஸ்தகுன் நாஸி லஹ்ஜா, வார்த்தையால் மிக மிக உண்மையானவர். எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் காய்த்தல் உவத்தல் என்று, கூடுதல் குறைவின்றி மிக துல்லியமாக பேசக்கூடியவர் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் உண்மையைத்தான் பேசுவார்கள். ஆனால் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பட்டம் அஸ்தகுன் நாஸி லஹ்ஜா. எதை சொல்ல வேண்டும் என்றாலும் மிகச் சரியாக, எந்த ஒரு எழுத்து கூட கூடுதல் இருக்காது. அந்த அளவுக்கு அவர்கள் பார்த்த நிகழ்வை, அவர்கள் கேட்ட நிகழ்வை, அவர்களிடத்தில் ஒருவர் சொன்னால் அந்த நிகழ்வை பேசினால் மிக துல்லியமாக வரையறுத்து சரியாக எந்த விதமான பொய்யையும் கலக்காமல் துல்லியமாக பேசக்கூடியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பச்சற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பச்சற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான, உலகத்தில் எந்த ஆசாவாசமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இறை வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் தன்னை கழித்த அந்த அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர், அரபு குலத்தை சார்ந்தவர். அந்த அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீர் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஏதோ அவர்களுக்கு மத்தியிலே வாய் தகராறு வருகிறது. ஏதோ அவர்களுக்கு மத்தியிலே சின்ன வாய் தகராறு வருகிறது. உடனே அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யார் அந்த பிலால்? நீக்ரோ இனத்தை சார்ந்த பிலால், கருப்பினத்தை சார்ந்த பிலால், அடிமையான பிலால், எந்த வசதியும் அற்ற பிலால், ஆஜானுபாகுவான உருவத்தை கொண்ட பிலால், தடித்த உதடுகளை கொண்ட பிலால், கம்பி போன்ற முடியை கொண்ட பிலால், கருகருத்த பிலால். அந்த பிலாலை பார்த்து அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்ன சௌதா என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே வார்த்தை தகராறில், ஒரு சின்ன சண்டையில், ஒரு சின்ன பிரச்சனையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தாயை கூறி இப்படி குறை கூறிவிடுகிறார்கள். கேட்டு மிகவும் சங்கடப்பட்ட, மிகவும் வருத்தமடைந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் பிலால் வருத்தத்தோடு இருக்கிறார் என்பதை அறிந்து என்ன ஆயிற்று என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே விசாரித்த போது, உங்கள் தோழர் அபூ தர் என்னுடைய தாயையும் என்னையும் சேர்த்து குறை கூறிவிட்டார், கருப்பியின் மகனே என என்னுடைய தாயையும் குறை கூறிவிட்டார், எங்களுடைய நிறத்தை வைத்து எங்களை குறை கூறிவிட்டார் என்று அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறை கூறியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகாராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஆள் அனுப்புகிறார்கள், கூட்டிக் கொண்டு வாருங்கள், அபூ தர்ரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். எவ்வளவு பெரிய சஹாபி,
இஸ்லாத்திற்காக வேண்டிய எல்லா தியாகங்களும் செய்த சஹாபி, பச்சத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான சஹாபி, அரபுகுலத்தை சார்ந்த அந்த அபூதரை அழைத்து வர சொல்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவைக்கு வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையால் சொன்னார்கள், இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, நீ என்ன மனிதனாக இருக்கிறாய், அறியாமை கால பண்பு இன்னும் உன்னிடத்திலே இருக்கிறது, விவரமில்லாத அறியாமை கால மௌட்டீக கால குணமும் பண்பும் இன்னும் உன்னிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது, நீ என்ன மனிதனாக இருக்கிறாய் என ஆவேசமாக கேட்க அருமை நாயகத்திடமிருந்து இவ்வளவு ஆவேசமான இவ்வளவு பெரிய வார்த்தையை எதிர்பார்க்கிறாத அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அடக்கத்தோடும் பணிவோடும் வெளியே செல்கிறார்கள். சென்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரையிலே படுத்துக் கொள்கிறார்கள், மண் தரையிலே படுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி யா பிலால், படுத்து கிடக்கக்கூடிய அபூதர் கிஃபாரி வெறும் மண் தரையில் படுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி யா பிலால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பிலாலே, லா அர்ஃபஉ ஹத்தி அனி துராப், இந்த மண்ணை விட்டு என்னுடைய முகத்தை நான் எடுக்கவே மாட்டேன், ஹத்தா தத்அஹு பிரிஜ்லிக, உனது காலால் என்னை ஒரு தடவை மிதிப்பது வரை. உன்னுடைய காலால். யார் அந்த பிலால்? அடிமை பிலால், நீக்ரோ இனத்தை சார்ந்த பிலால், கருப்பினத்தை சார்ந்த பிலால், எந்த வசதி வாய்ப்பும் அற்ற பிலால். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய காலால் என்னுடைய முகத்தை நீங்கள் ஒரு தடவை மிதிப்பது வரை நான் இங்கிருந்து எழும்பவே மாட்டேன் என சொல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்தல் கரீம் வ அனல் முஹான். இந்த வார்த்தை அன்றைய அரபுலகத்தில் யாருடைய வாயிலும் வராது. ஒரு அரபி அல்லாத ஒரு சாதாரணமான ஒரு அடிமையை பார்த்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்தல் கரீம், நீங்கள் சங்கையானவர்கள், நீங்கள் நல்லவர்கள், அனல் முஹான், நான் இழிவானவன், நான் அற்பமானவன். அண்ணல் நபியிடமிருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை நான் கேட்டுவிட்டேன், அவர்களுடைய எச்சரிக்கைக்கு நான் ஆளாகிவிட்டேன், அவர்களுடைய கோபத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன். எனவே அந்தல் கரீம் வ அனல் முஹான், நீங்கள் கண்ணியமானவர்கள், நானோ அற்பமானவனாக இருக்கிறேன். எனவே உங்கள் காலால் ஒரு தடவை என்னை மிதியுங்கள், நான் எழும்புகிறேன் என்று சொல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அத்தஉ வஜ்ஹன் சஜத லில்லாஹி சஜததன் வாஹிதா, அல்லாஹுவிற்காக வேண்டி சஜதா செய்த முகம் இருக்கிறது, இந்த முகத்தை என்னுடைய காலால் நான் மிதிக்கவே மாட்டேன். அல்லாஹுவிற்காக வேண்டி எத்தனையோ சுஜூது செய்திருக்கிறது இந்த முகம், உங்களுடைய முகம், அந்த முகத்தை எனது காலால் நான் மிதிக்கவே மாட்டேன், அது நடக்கவே நடக்காது என பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, தஆனகா, உடனே அந்த இரண்டு பேரும் எழும்பி ஆறத் தழுவிக் கொள்கிறார்கள். வத்தபாக்கையா, அந்த இரண்டு பேரும் அழுது கொள்கிறார்கள், அந்த இரண்டு பேரும் அழுது கொள்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒற்றுமையை பற்றி, குடும்பத்தினுடைய ஒற்றுமையை பற்றி எல்லாம் நாம் எத்தனையோ தடவை பேசுகிறோம், கேட்கிறோம். உடனே அந்த சண்டையை நீக்கிவிட்டு நாம் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்கிறோமா? இல்லை. ஆனால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடனே இருவரும் ஆலிங்கனம் செய்து இருவரும் அழுது கொண்டு ஒருவரை ஒருவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பினத்தை சார்ந்த, நீக்ரோ இனத்தை சார்ந்த அந்த பிலாலை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மதித்தார்கள்? அது மட்டுமல்ல, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்வார்கள், யா பிலால், பிம சபக்தனி இலல் ஜன்னா, பிம சபக்தனி இலல் ஜன்னா, என்னை விட முந்தி நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவதாக நான் அறிகிறேனே, நான் சொர்க்கத்திலே நுழைந்து பார்த்தேன், எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி சப்தம், فما دخلت الجنة قط إلا سمعت خشخشة أمامي, எனக்கு முன்னால் நீங்கள் செல்வதாக
எனக்கு முன்னால் நீங்கள் செல்வதாக நான் பார்க்கிறேனே, எனக்கு முன்னால் சொர்க்கத்திலே நீங்கள் செல்கிறீர்களே, அது உங்களை செல்ல வைத்தது எது? எதற்காக நீங்கள் அப்படி செல்லுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, அன்பானவர்களே, இப்படி ஒரு கேள்வியே சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டம், இனவெறி கொண்டு அலைந்த அந்த காலகட்டம், மொழி நெறி கொண்டு அலைந்த அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷ் குடும்பத்தில் உதித்த இறுதி தூதரான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், சுவனத்திலும் எனக்கு முந்தி நீங்கள் செல்ல நான் அதை அறிகிறேன், அதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முந்தி நான் எப்படி செல்ல முடியும்? உங்களுக்கு முந்தி நான் எப்படி செல்ல முடியும்? ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் ஒது இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. எப்பொழுது ஒது முறிந்து விடுகிறதோ உடனே நான் ஒது செய்து விடுவேன். ஒன்று. இரண்டு, நான் எப்பொழுது ஒது செய்து விட்டாலும் தஹியத்துல் உது என்று சொல்லக்கூடிய 2 ரக்காத் உதுவினுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் நான் தொழுது விடுவேன். இதைவிட வேறு என்ன அமல் என்னிடம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ்? நீங்கள் சொல்லித் தந்ததைத்தானே நான் செய்கிறேன். ஆனால் இந்த இரண்டையும் நான் இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து நான் பற்றி பிடித்திருக்கிறேன் என சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதனால் தான் எனக்கு முந்தி நீங்கள் சுவனம் செல்கிறீர்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு செல்கிற பொழுது அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்தவர்களாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் முந்தி செல்வார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சுவனத்தில் மட்டுமல்ல கருப்பின மக்களையே மிக கேவலமாக எண்ணி வந்த அந்த காலகட்டத்தில் காபாவுக்கு மேலாக ஏறி நின்று வாங்கி செல்லக்கூடிய பொறுப்பை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் இப்பொழுதுள்ள மோதினார் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் முஅஸ்ஸின்களுக்கு நல்ல மரியாதையும் கண்ணியமும் அல்லாஹ் ரசூலிடத்தில் இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய அந்த மோதினார் தானே என்று நினைத்து விடாதீர்கள். முஅஸ்ஸின் பணி என்பது அது மகத்தான பணி. அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த பணி இருக்கிறது, மிக உன்னதமான டாப் பணி. அதுதான் அந்த வேலையை யாருக்கு கொடுத்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வேறு ஆளே கிடைக்கவில்லையா? இவர்களுக்கா கொடுக்கிறீர்கள்? காபாவுக்கு மேல் ஒரு கருத்த உருவமா, காபாவுக்கு மேல் ஒரு கருத்த உருவமா ஏறி நின்று வாங்கி சொல்வதற்கு? எனவே அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் என எவ்வளவோ முட்டுக்கட்டைகள் போடப்பட்ட பிறகும் கூட கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். என்றால் எந்த அளவுக்கு நிற வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறியாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத படிக்க தெரிந்த கொஞ்ச சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்களே விரல் விட்டு எண்ணுகிற ஒரு 2 லட்சத்தில் உள்ளவர்கள் தான் பெரும்பாலும் எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்கள். ஒரு 10-15 பேரோ தான். அதில் ஒரு சஹாபிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொல்வார்கள், அபூபக்கர் சய்யிதுனா அஅத்தக சய்யிதனா, எங்கள் தலைவர் அபூபக்கர், அரபு நாட்டிலே உள்ள அபூபக்கர், எங்கள் தலைவர் அபூபக்கர். இதில் ஆச்சரியம் இல்லை. அடுத்த வார்த்தை அஅத்தக சய்யிதனா, எங்கள் தலைவரான பிலாலை அவர்கள்தான் உரிமை விட்டார்கள். எங்கள் தலைவர் அபூபக்கர், எங்கள் தலைவர் பிலாலை உரிமை விட்டார். அடிமையாக இருந்த பிலாலை விலைக்கு வாங்கி உரிமை விட்டது எங்கள் தலைவரான அபூபக்கர், எங்கள் தலைவரான பிலாலை உரிமை விட்டார் என ஒரே வார்த்தை, தலைவர் என்ற வார்த்தை. அன்பானவர்களே, எண்ணியும் பார்க்காத, சிந்தித்தும் பார்க்காத அந்த காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாயால் அடிமையான நீக்ரோ இனத்தை சார்ந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை எங்களுடைய தலைவர் என்று சொல்கிறார்கள். என்றால் அன்பானவர்களே, நாம் சமீபத்தில் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அமெரிக்காவிலே எந்த அளவுக்கு இனவெறி
நிழலாடியது, இனவரை தலைவிரித்தாடியது என்பதை நாம் பார்க்கிறோம். கருப்பர்களுக்கு அங்கே எந்த அதிகாரமும் இல்லை. கருப்பர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்பட மாட்டார்கள் என்பதனால் தான் அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு ஒயிட் ஹவுஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கருப்பர்கள் உன்னதமான உயர்ந்த பெயரை கூட கருப்பர்கள் வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. கருப்பனாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய சமூக ஆர்வலனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடகனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் அறிந்திருந்தாலும் படித்திருந்தாலும் கூட அவனுடைய பெயருக்கு பின்னால் கிளே என்று போட்டிருக்க வேண்டும். கருப்பன் கிளே என்பதை சேர்க்காமல் தன்னுடைய பெயரை போடவே கூடாது என்ற விதி அமெரிக்காவிலே இருந்தது. நாம் பார்க்கிறோம். கேசியஸ் கிளே யார்? முன்னாள் குத்துச்சண்டை வீரர் முகம்மது அலி அவர்கள் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் அவர்களுக்கு இடப்பட்டிருந்த அவர்களுடைய பெயர் என்னவாக இருந்தது? கேசியஸ் கிளே. அதுபோல ஹென்றி கிளே அமெரிக்காவினுடைய அரசியல்வாதியாக, அமெரிக்காவிலே அனைத்து மக்களாலும் திரும்பி பார்க்கப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தவர் ஹென்றி கிளே. அவரும் ஒரு கருப்பர். அவரும் ஒரு கருப்பர். கேசியஸ் கிளே அவரும் ஒரு கருப்பர். அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். முகமது அலி என்று பெயரை மாற்றி முஸ்லிம் ஆகிவிட்டார். அதுபோல கிளே ஏக்கன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடகன் இருந்தான். கருப்பினத்தை சார்ந்தவன். அவனுடைய பாட்டை ரசிப்பார்கள், ஆனால் அவனுடைய நிறத்தை ரசிக்க மாட்டார்கள். அவனை ரசிக்க மாட்டார்கள். அமெரிக்கா அவனுடைய பாட்டை ரசித்தது. அவன்தான் கிளே ஏக்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய பாடகன். அன்பானவர்களே, கிளே என்றால் என்ன அர்த்தம்? டிக்ஷனரியை எடுத்து பாருங்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கிளே என்றால் அழுக்கு படிந்த மண் என்று அர்த்தம், மண்ணாங்கட்டி என்று அர்த்தம். தன்னுடைய பெயருக்கு முன்னால் நான் ஒரு மண்ணாங்கட்டி, ஒன்னுக்கும் உதவாதவன் என்பதை சேர்த்துத்தான் இவன் பெயரே வைக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதியாக அமெரிக்காவிலே இருந்ததென்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எப்படி சொன்னார்கள்? அபூபக்கர் சய்யிதுனா அஅத்தக சய்யிதனா, எங்கள் தலைவர் அபூபக்கர் எங்கள் தலைவர், பிலாலை உரிமை விட்டார் என்று சொன்னார்கள். என்றால் அன்பானவர்களே, இந்த கிளேவை சொல்கிற பொழுது ஒன்று கிளே என்று போட வேண்டும், இல்லை என்றால் எக்ஸ் என்று போட வேண்டும். கணக்கு படித்தவர்களுக்கு தெரியும். எக்ஸ் என்றால் அடையாளமற்றவர், அனாதையானவர், பிரயோஜனம் இல்லாததற்குத்தான் எக்ஸ் என்று போடுவார்கள். மால்கம் எக்ஸ் இறுதியிலே இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாத்திற்காக வேண்டி பல்வேறு இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டவர் மால்கம் எக்ஸ். இதுபோல பல எக்ஸ்களை அமெரிக்காவிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று கிளே என்று போட வேண்டும், இல்லை என்றால் எக்ஸ் என்று போட வேண்டும் என்று கருப்பின மக்களை அடக்கி ஒடுக்கி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்டச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தீண்டாமை உலகத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டதன் விளைவுதான் இன்று ஒருவன் முஸ்லிம் ஆகிவிட்டான். இன்று ஒருவன் ஏதோ ஜாதியிலிருந்து கீழ் ஜாதியிலிருந்து ஒருவன் முஸ்லிமாகி ஒரு வாரம் 10 நாள் தொலை வைப்பது எப்படி, 2 சூறாக்கள் எப்படி என்று சூறாவையும் படித்துவிட்டு வந்தால் நம்முடைய பள்ளியிலே இமாமாக அவனை சேர்த்துக் கொள்கிறோம். அவனுக்கு பின்னால் நின்று நாம் தொழுகிறோம். அவன் ஒரு வாரத்திற்கு முன்னால், ஒரு மாசத்துக்கு முன்னால் அவன் இந்த ஜாதியாக இருந்தானே, நமது தெருவிலே கூட வராமல் இருந்தானே என நாம் பார்க்கிறோமா? இஸ்லாத்திற்கு வந்தவுடன் அவனுடைய அத்துணை வேறுபாடும் மறைந்து விடுகிறது. அன்பானவர்களே, இந்த வேற்றுமை இஸ்லாத்தில் இல்லை என்பதனால்தான் 90% மக்கள் முஸ்லிம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் ஆகக்கூடியவர்களில் பலர்களிடத்திலும் பேச்சு காணப்படுகிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது இந்த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை என்பது இஸ்லாத்திலே இல்லை. எனவே அந்த கொள்கை எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதனால்தான் மேற்கத்தியர்களும் சரி உலகத்தின் நாலா பக்கங்களிலும் இருந்தும் இஸ்லாமியர்கள் எவ்வளவுதான் தாக்கப்பட்டாலும் கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் தீண்டாமை என்பது இஸ்லாத்திலே இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கீழான ஜாதியிலிருந்து ஒருவன் முஸ்லிமாகி ஒரு 5 ஆண்டோ 7 ஆண்டோ ஆலிமாக ஆய்விட்டு வந்துவிட்டால் நமது மஹல்லாவிலே இமாமாக அவரை சேர்த்துக் கொள்கிறார்.
கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டு 60 ஆண்டு பாரம்பரிய முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இஸ்லாமிய சட்டத்தை அவரிடம்தான் வந்து கேட்டுக் கொள்கிறார். அவர்தான் குத்துபா ஓடுகிறார், அவர்தான் தொழுகை நடத்துகிறார். அவருக்கு பின்னால் தான் நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் அத்துணைக்கும் அவரைத்தான் நாம் தலைமை ஏற்கச் சொல்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய உயர்வாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. தீண்டாமை என்பது இஸ்லாத்திலே இல்லாவிட்டாலும் கூட முஸ்லிம்களாகிய நம்மவர்களிடத்தில் சில வேறுபாடுகளை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். பணக்காரனுக்கு பல்லளிக்கிறோம், பாவப்பட்டவன் உறவினர் என்றாலும் கூட பார்த்தும் பார்க்காதது போல சென்று விடுகிறோம். நாம் விருந்துகள் வைக்கிறோம், அதில் ஊரிலே பணக்காரன் யார் அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். நெருங்கிய உறவினர்கள் பாவப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை நாம் ஒதுக்கி விடுகிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா யுதுஹா இலைஹில் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. வலீமா விருந்து என்பது திருமண விருந்து என்பது இருக்கிறது, அது ஒரு சிறப்பான விருந்து, அது கொடுக்கப்பட வேண்டிய விருந்து, ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டிய விருந்து. ஆனால் அந்த விருந்தில் மிக கெட்ட விருந்து எது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு தஆம், உணவுகளிலேயே மிக கெட்டது தஆமுல் வலீமா, திருமணத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவாக இருக்கிறது. எப்படிப்பட்ட உணவு? யுதுஹா இலைஹில் அக்னியா, செல்வந்தர்கள் பிரபலங்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள். வ யுத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் விடப்பட்டு செல்வந்தர்களும் பிரபலங்களும் மட்டும் அழைக்கப்படுகிறார்களே, அந்த விருந்து இருக்கிறதே, விருந்திலே மிக கெட்டது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா இப்படி வேறுபாடு காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒருவன் வாழ்ந்து வந்தானா, அவன் நகைக்கடை இதுபோல வியாபார பகுதிகளுக்கெல்லாம் அவன் செல்வான். செல்லுகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த முதலாளிகளையும் அந்த தொழிலாளிகளையும் பார்த்து அவன் சலாம் சொல்வான். யாருமே அவனுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். 5 பைசா அவனிடத்திலே இல்லை, பாவப்பட்டவன், ஏழை. இவனுடைய சலாத்திற்கு யாருமே பதில் சொல்ல மாட்டார்கள். திடீரென்று இவனுக்கு எங்கிருந்தோ ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். லாட்டரி அடித்ததோ அல்லது எங்கிருந்து கிடைத்ததோ, லாட்டரி எடுக்கக்கூடாது, அது ஹராம், அது ஒரு விஷயம். ஆக எங்கிருந்தோ இவனுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைத்தது. அவன் அந்த 25 லட்சம் ரூபாயை பத்திரமாக பதுக்கி வைத்தான். பதுக்கி வைத்து விட்டு வீதியிலே வருகிறான். எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாளியும் சலாம் சொல்கிறார், தொழிலாளியும் சலாம் சொல்கிறார், நகைக்கடை ஓனர் சலாம் சொல்கிறார், துணிக்கடை ஓனர் சலாம் சொல்கிறார், இன்னொரு கடைக்காரர்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவன் சொல்லுகிறேன். யாரெல்லாம் இவனிடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் இவனுடைய பதில் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்றே சொல்லி செல்கின்றான். திடீரென்று அவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை போட்டார்கள். சலாம் சொன்னால் மறுபதில் தானே சொல்ல வேண்டும், இவன் ஏன் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் என அனைவர்களும் கூடி நின்றுவிட்டு ஒரு நாள் இவன் வருகிறதை பார்த்து, சலாம் சொன்னால் மறுபதில் சொல்ல வேண்டும், நீ நாங்கள் சலாம் சொன்னால் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்கிறாயே எதற்காக என்று கேட்டபோது அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு சலாம் சொல்லவில்லை, நான் எத்தனையோ ஆண்டுகள் உங்களோடு பழகி இருக்கிறேன், நான் சலாம் சொன்னால் கூட நீங்கள் மறுபடியும் சொல்ல மாட்டீர்கள். 25 லட்சம் ரூபாய் எங்கிருந்தோ கிடைத்தது என்று அறிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எனக்கு சலாம் சொல்கிறீர்கள். எனவே நான் அந்த 25 லட்சம் ரூபாய் இடத்திலே சென்று உங்களுடைய சலாத்தை சொல்லிவிடுகிறேன் என்று நான் சொல்கிறேன். நான் அந்த சலாத்தை என்னுடைய பணத்திலே சொல்லிவிடுகிறேன். இவன் சலாம் சொன்னான், அவன் சலாம் சொன்னான் என்று நான் சொல்லிவிடுகிறேன் என்று அவன் சொன்னான் என்றால், அன்பானவர்களே, இது கதையாக இருந்தாலும் கூட நம்முடைய மனோநிலை இப்படித்தானே இருக்கிறது. ஏடிஎம் மிஷினை ஏசிக்குள் வைக்கிறோம், வாட்ச்மேனை வெயிலிலே அவன் காய்ந்து கொண்டிருக்கிறான். காரணம், பணம் இருப்பதனால் அது ஏசிக்கு உள்ளே இருக்கிறது. மனிதன் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருந்தால் ஒன்று, பணம் இல்லாமல் இருந்தால் மரியாதை குறைவு என நமக்கு மத்தியிலே தீண்டாமையை அகற்றிய, வேறுபாடை அகற்றிய, இன நிற மொழி வேறுபாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது என கண்மணி நாயகத்தால் கண்டிப்போடு வலியுறுத்தப்பட்ட நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பணக்காரனுக்கு ஒரு நீதி, பாவப்பட்டவனுக்கு ஒரு நீதி என நாம் வேறுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இந்த தீண்டாமை என்பது முதலிலே உருவானது இப்லீஸ் தான் அதை உருவாக்கினான்.
ஷைத்தான் தான் அதை உருவாக்கினான். யார் தன்னை உயர்ந்த குலம் என்றும் நீ தீண்டத்தகாதவன் என்றும் கூறுகிறார்களோ அவர்கள் ஷைத்தான்கள், அவர்கள் இபிலீசுகள், அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னால் அதிலே தவறே இல்லை. காரணம், அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. இப்லீஸிடத்திலே அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக, நான் போட்ட கட்டளை சஜிதா செய்ய வேண்டும் என்று நீ ஏன் சஜிதா செய்யவில்லை ஆதத்திற்கு என்று கேட்டபோது அப்பொழுதுதான் அன்றிலிருந்துதான் இந்த தீண்டாமை உயர் ஜாதி என்பது அன்று ஷைத்தான் வகுத்து கொடுத்த கொள்கை. அப்பொழுது ஷைத்தான் சொன்னான், அன கைரும் மின்ஹு, அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன். காரணம், ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பிலிருந்து நீ படைத்திருக்கிறாய், வ ஹலக்தஹு மின் தீன், ஆதத்தை களிமண்ணில் இருந்து நீ படைத்தாய், களிமண்ணால் படைக்கப்பட்ட அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என உயர்ஜாதி தத்துவம் பேசியவன் முதலிலே ஷைத்தான். எவனெல்லாம் அதை பேசுகிறானோ, உயர்குலம் என்று எண்ணிக்கொள்கிறானோ, தீண்டத்தகாதவன் என்று மற்றவர்களை ஒதுக்குகிறானோ அவனெல்லாம் ஷைத்தான் தான், பிசாசு தான் என்பதை அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியது மட்டுமல்ல, அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான், அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான், ஒஹுவ மினஸ் சாகிரீன், ஒஹுவ இன்னக மினஸ் சாகிரீன், நீ உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அல்ல, நீ சிறுமை அடைந்தவன். உயர்குலம் என எவன் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் சிறுமை அடைந்தவன். அன்பானவர்களே, ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் தன்னுடைய முயற்சியால் படித்து கடைசியில் ஜனாதிபதியாகவே ஆகிவிட்டான் நம்முடைய இந்தியாவில். அந்த ஜனாதிபதி ஒரு கோயிலுக்குள் சென்று தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அவனுக்கு எழுந்த ஆசையினால் கோயிலுக்குள் சென்று வணங்கிவிட்டு வந்தான். வந்த உடனே அங்கே கோயிலுக்கு உள்ளவர்களும் அதற்கு உரியவர்களும் எல்லாம் ஆலோசனை போட்டார்கள். இவன் வந்துவிட்டான், கோயில் தீட்டாகிவிட்டது, என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை போட்டு கடைசியிலே கோமியத்தை கொண்டு கோயிலை தீட்டை நீக்கினார்கள். மாட்டினுடைய மூத்திரத்தை வைத்து அந்த கோயிலை சுத்தப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு இவர்களுடைய மூளை சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், இவர்கள் அற்பர்கள், இவர்கள் சிறுமை அடைந்தவர்கள், இவர்களுடைய செயல்பாடுகளில் விவரம் இருக்காது, அறிவு இருக்காது, தத்துவம் இருக்காது, ஞானம் இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணித்தரமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்டார். எனவே எந்த விதமான தீண்டாமையும் இஸ்லாமியர்களாகிய நம்மவர்களிடத்திலே தொற்றிவிடக் கூடாது. தீண்டாமை என்பது ஒரு பெரும்பாவம், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் என்றெல்லாம் புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏட்டுச் சுரைக்காகத்தான் இருக்கிறதே தவிர எத்தனையோ தீண்டாமையினால் எத்தனை கொலைகள். சென்ற வாரம் கூட கொலை நடந்தது. காரணம், அவன் கீழ் ஜாதி என்பதனால். எவ்வளவுதான் படித்திருந்தும் கூட, எவ்வளவுதான் ஐடியில் வேலை பார்த்தும் கூட, எவ்வளவுதான் வருமானம் வரக்கூடியவனாக இருந்தும் கூட கொலை செய்யப்பட்டான். காரணம், கீழ் ஜாதிக்காரன் ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலித்து விட்டான் என்பதனால். இது போன்ற எண்ணங்கள், இது போன்ற சிந்தனைகள் நமது உள்ளங்களில் இருந்து மாற்றப்பட வேண்டும். தீண்டாமை என்பது அகற்றப்பட வேண்டும். அடுத்த பாகுபாடு, வித்தியாசம், வேறுபாடு என்பது நமது உள்ளத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அனைத்து மக்களையும் அரவணைத்து அனைவர்களும் மனிதர்கள் தான் என்ற முறையில் வாழுகிற பரந்து விரிந்த மனப்பான்மையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஆதரிக்கக்கூடியவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக. இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை இந்த இந்தியாவில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல்